தொழில் நகரமான கோவைக்கு உதாரணமாக விளங்கிய பஞ்சாலைகள் பெரும்பாலானவை தற்போது மூடப்பட்டுள்ளது. மீண்டும் ஆலைகள் திறக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரம் உயரும். இது பற்றிய ஓர் செய்தி தொகுப்பு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாநகரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமான பஞ்சு மற்றும் நூற்பாலைகள் இயங்கி வந்தன. இந்த ஆலைகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி பயனடைந்து வந்தனர். இதன் மூலம் பஞ்சு மற்றும் நூற்பாலைகளில் இருந்து வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. மேலும் பொருளாதார அடிப்படையில் பஞ்சாலைகள் கோவை மாநகருக்கு பெருமை சேர்த்தும் வந்தது. இந்நிலையில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் ஆடை உற்பத்தி அதிகரிப்பு அவசியமான ஒன்றாக உள்ளது. தொடர்ந்து முக்கிய மூலப்பொருளான பஞ்சு மற்றும் நூல் ஆகியவற்றின் உற்பத்தி முற்றிலும் பெருமளவு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கோவையின் பஞ்சாலைகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொன்றாக மூடப்பட்டது. இதனால் நூல் ஏற்றுமதி கணிசமாக குறைந்தது. இது தவிர ஆலைகளில் பணியாற்றி வந்த ஏராளமான தொழிலாளர்களும் அவர்களை சார்ந்த குடும்பங்களும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். கோவை மாநகரில் மிகவும் பிரபலமாக செயல்பட்டு வந்த பஞ்சாலைகளான காளீஸ்வரா மில், சோமசுந்தரா மில், ராஜரத்னம் மில், விசாலாட்சி மில் உள்ளிட்ட பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டது தொழிலாளர்களை கலக்கமடைய செய்தது. இதனால் பஞ்சாலை தொழிலாளர்கள் மற்றும் பஞ்சு மில் ஏற்றுமதி ஆகியவற்றின் வளர்ச்சி குன்றியது. 1000க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வந்த ஆலைகள் தரிசு நிலமாகவும் குப்பை மேடாகவும் முட்புதர்களாகவும் காட்சியளிக்கின்றது. இதில் வேலை செய்த தொழிலாளர்கள் அவ்வழியே கடந்து செல்லும் போது கண்ணீர் ததும்ப செல்கின்றனர். இந்தியாவில் இயங்கும் பஞ்சாலைகளில் உற்பத்தியாகும் நூல் மற்றும் துணிகளின் மொத்த உற்பத்தி இங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் தற்போது 5 லட்சம் பேல் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கூறுகிறார் ஏஐடியூசி தொழிற்சங்க கோவை மாவட்ட செயலாளர் ஆறுமுகம். மேலும் வெளிநாடுகளில் இருந்து நூல் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலைகள் இயங்குவதற்கான மூலப்பொருட்கள் கோவையிலேயே விவசாயிகள் பருத்தி உற்பத்தி செய்து அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டன. நாளடைவில் அந்த ஆலைகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த ஆலைகளை நிர்வகித்து வரக்கூடிய ஆலை முதலாளிகளுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறான நடவடிக்கையின் காரணமாக இடைப்பட்ட காலத்தில் 1964 முதல் 1969 முடிய இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டன. ஒன்று மிஸ்மேனேஜ்மெண்ட், வரக்கூடிய லாபத்தை அந்த ஆலையிலேயே முதலீடு செய்து அந்த ஆலையினுடைய வளர்ச்சிக்காக முதலீடு செய்யாமல் இருந்தது. இவைகளெல்லாம் ஆலை இயங்காமல் இருப்பதற்கான காரணமாக அமைந்தன. மீண்டும் இந்த ஆலைகளை இயக்குவதற்கும் நவீனப்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மூடப்பட்ட ஆலைகள் மீண்டும் திறக்கப்படும் நிலையில் வேலை இழந்த தொழிலாளர்களின் பொருளாதார நிலை மட்டுமல்லாமல் நூல் ஏற்றுமதி நகரமான கோவை மாநகரமும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை.